ரொம்ப நாள் கழிச்சு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது இன்னுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இது WWE ஸ்மாக் டவுன் தமிழ். WWE ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எப்பவும் போலவே ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு செகண்ட்ஸ் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு அக்னாலஜ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லி முடித்தோடனே ஓகே சிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சொல்லி முடித்தோடனே அப்படி பார்த்தோன்னா கோடி ரோட்ஸோட ஒரு தீம் மியூசிக் வருது. பார்த்தோம்னா கோடி ரோட்ஸுமே அங்கே வந்துட்டு சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, ரோமன் உன்னை எனக்கு பிடிக்காது, அதே மாதிரி என்னையும் உனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தாலும் அதுலேயும் முக்கியமாக இந்த வார் கேமில் நீ எதுக்காக கலந்துருக்கிற? அது இல்லாமல் உன்னை எனக்கு பிடிக்கல ரோமன். அதுவும் முக்கியமாக உன்னை பிடிக்கல, உன்னோட வார்த்தை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். நான் உனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுலேயும் முக்கியமாக நீ சொன்ன ஒரு ட்ரைபிள் சீஃபாக என்னை நீ நம்பலாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறார் கோடி ரோட்ஸ், வெல்கம் டு மை டீம் அப்படிங்கிறாரு. அதாவது என் டீமுக்கு உன்னை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த இடத்துலன்னு பார்த்தா இன்னொரு தீம் மியூசிக் யாருன்னு பார்த்தா சிஎம் பாங்க் வராரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட டைட்டில் எடுத்துகிட்டு வந்து ரோமன் முன்னாடி நல்லா காட்டுறாரு. காட்டிக்கிட்டு கேட்குறாரு, நாங்கள் உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு சிஎம். அதுக்கு ரோமன் சொல்கிறாரு, நான் இங்கே வந்தது உனக்காகவோ நான் இல்லை. நான் இங்கே வந்தது என்னோடய ஃபேமிலிக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னோடய ஃபேமிலி வந்து என்னோடய பிரதர்ஸ் கசினுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அவங்க அடி வாங்கிறத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்னால் முடியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு உதவியாக அவங்களோட பிரதராக அவங்க கூட நான் நிற்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். பார்த்து சிஎம் பாங்கு, கொடி நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? கொடி நீ ஒரு வார்த்தையை பற்றி சொல்லியிருந்த, அந்த வார்த்தையை பார்க்கும்போது நான் திட்டிக்கிட்டேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரோமன் ரெயின்ஸை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதுக்குமே ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார், ஆமாம் நீ என்னை காப்பாற்றின, ஆனால் நீ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அது எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க வச்சிட்டார் இல்லை. அதுலேயும் சிஎம் பாங்க சொல்கிறாரு, ரோமன் நீ என் முதுகில் குத்தின, அதனால தான் நான் பண்ணினேன். ஆனால் ரோமன் நான் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. அதுவும் வருகின்ற சனிக்கிழமை இந்த வார் கேமில் என்னை திரும்பவும் நீ முதுகில் குத்தனா, அதுலேயும் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி என்னை முதுகில் நீ குத்தினா, உன் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எல்லாமே போயிடும் ரோமன். அதுலேயும் முக்கியமாக என்னதான் ரோமானிய ஆட்சியே இருந்தாலும் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பாறைக்கும் ஒரு கடினமான இடத்துக்கும் வைக்க மாட்டார். இதை கேட்ட கோடி சொல்கிறாரு, ஹே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிஎம் பாங், நாம் எல்லாமே ஒரே டீம், இந்த வார் கேமோட டீம். நமக்குள்ளே எதுக்கு சண்டை போடுற மாதிரி தெரியுங்களா? அதை கேட்ட சிஎம் பாங் சொல்கிறாரு, ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் கோடி, யார் சொன்னா இதெல்லாம் உன்னோட டீம்னு? நான் கேட்டதில் ஏதாவது தவறு இருக்குதா கோடி? ரோமன் ரெயின்ஸ் நம்ம டீமுக்குள்ளே வரணும்னு ஏதாவது இருக்குதா? நாங்கள் எதை கேட்டோமா? அதுலேயும் முக்கியமாக ரோமன் கூட கை கோர்க்கணும், ரோமனை நம்ம டீமுக்குள்ளே சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்தியா? கோடி இது ஒன்றும் ஸ்மாக் டவுன் இல்லை, த அமெரிக்கன் நைட் அப்படிங்கிறதுக்கு. அதுலேயும் முக்கியமாக இது மண்டே நைட் நடக்கிற ஸ்மாக் டவுன் இல்லை, இது மண்டே நைட் நடக்கிற ரா. அதில் இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இது நெட்ஃப்ளிக்ஸ்.
அதுலேயும் முக்கியமாக கூட என்னதான் நீ ஸ்மாக் டவுனில், அதுவும் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் நீ சாம்பியனாக இருந்தாலும், இங்கே மண்டே நைட் ராவோட சாம்பியன் நான் தான். ஏன்னா என்னோட டைட்டில் மண்டே நைட் ராவோட டைட்டில். இதை கேட்டால் ரோமன் சொல்கிறாரு, ஓ அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தோட டைட்டிலையும் வச்சு உக்காந்து அலங்க. அதுலேயும் முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அது உங்கள் டீமாக இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை, அது யார் டீமாக இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு சிஎம் பங்க் எனக்கு பிடிக்காது, கோடி ரோட்ஸ் எனக்கு பிடிக்காது. ஆனால் அதுவும் முக்கியமாக நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். ஆனாலும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஒத்துக்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் முக்கியமாக எனக்கு பால் ஈமனை பிடிக்காது, விஷன் அண்ட் டீமை பிடிக்காது. அதுவும் முக்கியமாக உங்ககிட்ட ஓப்பன்டாக அவனை சொல்கிறேன், உங்களை பிடிக்காதுங்கிறத விட அதுக்கு மேலான அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் முக்கியமாக அதை நான் இப்போவே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ரோமன் கிளம்பலான்னு பார்த்துட்டு ரிட்டன் ஒன்று சொல்கிறாரு, அந்த டைட்டில் உங்ககிட்ட இருந்ததை விட அந்த டைட்டில் என்கிட்ட இருக்கும்போது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போகிறார். இதை கேட்ட சிஎம் பாங் சொல்கிறாரு, ஹே ரோமன், நீ யாரை சொல்கிற, என்ன சொல்கிறியா இல்லை கோடியை சொல்கிறியா அப்படின் மாதிரி சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒன்றதான் கோடி சொல்கிறான் அப்படின் மாதிரி சொல்லியிருப்பார். ரோமன் டன்ஸ் பார்த்துட்டு கேமராமேன், அதாவது ஆடியன்ஸாக பார்த்து சொல்கிறாரு, அதை நீங்களே தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஓகே, இந்த ஸ்பீச் முடிஞ்சது. பாய். WWE ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.